வணக்கங்க. 4/9/2024 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 10 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயோ மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை செக் பண்ணி வாங்கலாமுங்க. நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ண வேண்டாமுங்க. வீடியோவில் எது பார்த்துருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் அட்வான்ஸ் பண்ண வேண்டாம். நேரில் வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க. ஏன்னா அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 2 நாள் கழிச்சோ 3 நாள் கழிச்சோ வந்துட்டு வேற ஒரு மாடு பிடிக்குது ஏதோ ஒரு காரணத்தினால வேண்டான்னு சொல்லும்போது எங்களால் அந்த மாடோ கண்ணோ மீண்டும் மறு விற்பனை செய்ய முடியறது இல்லைங்க. இன்றைய விற்பனை பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க 1.5 வருடங்களான சுழி சுத்தமான பல் போடாத காங்கேய மாட்டுக்கு பொங்குனூர் சினையூசி போட்டு 2 அடி உயரம் இருக்கக்கூடிய குட்டை கிடாரிங்க. 18 மாதங்கள் வயதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லைங்க. 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. இன்னும் வந்து சினையூசியோ காலையோ எதுவும் போடலை. இது வந்து ஒரு காங்கேய மாட்டுக்கு பொங்குனூர் சினையூசி போட்டு பிறந்த ஒரு குட்டை கிடாரிங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 23,000 ரூபாய்ங்க. குட்டை வேணும்னு நினைக்கிறவங்க 2 அடி உயரம் குட்டை வேணும், சுழி சுத்தமாக இருக்கணும், குணவனமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க. ஒரே இடத்துல இருந்ததுங்க. இப்போ வண்டி ஏற்றி வந்து இறக்குறதுனால கொஞ்சம் நேரம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. மற்றபடி நல்ல குணமான கிடாரி, சுழி சுத்தமாக இருக்குதுங்க, குணவனமாக இருக்குது, பல்லு போடாமல் இருக்குது. மூக்கு குத்தி கொடுக்கணும்னாலும் மூக்கு வந்து நம்மளே குத்தி கொடுத்துடலாமுங்க. நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ பார்க்குறவங்க நம்ம சொல்கிற விளக்கத்தை ஆடியோவை முழுமையாக ஒரு தடவை கேட்டுட்டு யார் உங்கள் வீட்டில் மாடுகள் கன்றுகள் பராமரிக்கிறாங்களோ உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடுங்க. அப்போ தான் அந்த மாடோ கண்ணோ நாங்கள் வேறொருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க. இரண்டாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கிற சுழி சுத்தமான கிர் கன்று கிடாரி கண்ணுங்க. குணத்தில் அருமையான கண்ணுங்க. எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க. நம்ம கைத்தை மேலே போட்டுவிட்டோம்னா கூட வானா கூடவே நடந்து வருதுங்க. அந்த அளவுக்கு நல்லா பழக்கி இதுக்கு முன்னாடி வச்சுருந்தவங்க நல்லா பழக்கம் பண்ணி வச்சுருக்குறாங்க. கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 11 மாதங்கள் தான் ஆகுதுங்க. நல்ல பால் வர்க்கமான ஒரு கிர் மாட்டுக்கு பிறந்த கிடாரி கண்ணுங்க. தாய் மாட்டிலேயே நல்லா பால் ஊட்டிகிட்டு இருந்ததுங்க. தவிடு வச்சிங்கனாலும் பணிஞ்சு வச்சிங்கனாலும் நல்லா சாப்பிட்டுக்குது. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, வயிறு தொங்கல் இல்லை, தொப்புள் இறக்கம் இருக்குதுங்க. 4 காம்பும் நல்ல ஓர்ஸான காம்பு அமைப்பாக இருக்குது. வால் இறக்கம் இருக்குதுங்க. குணத்துலேயும் ரொம்ப சாதுவான கிர் கிடாரிங்க. பிரீடு குவாலிட்டியில் கிர் கிடாரி வேணும், இருப்புக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கிடாரி தேர்வு செய்யலாமுங்க. 11 மாதங்கள் தான் ஆகுதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 25,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து தஞ்சாவூர் குட்டை மாடுங்க. நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய நிறை சினை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. அதிகபட்சம் இன்னும் 1 வாரத்தில் கன்று போட்டுருவோங்க. ஈனக்கூடியது 3வது ஈத்துங்க. தஞ்சாவூர் குட்டை மாடுங்க. உயரம் வந்து 4 அடி உயரம் தான் இருக்குங்க. கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியதில்லை. காலையில் 2.5 to 3 லிட்டர், சாயங்காலம் 2.5 லிட்டர் அளவுக்கு கறவை இருக்குங்க. லோ பட்ஜெட்டில் குட்டை மாடு வேணும், கால் அணைக்காத மாடாக இருக்கணும், சுழி சுத்தமாக இருக்கணும், மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்கணும், விலையிலையும் இருக்கணும், கறவையிலையும் இருக்கணும், குணத்துலேயும் இருக்கணும், பெண்கள் கறக்கிற மாதிரி இருக்கணும், சுழியும் சுத்தமாக இருக்கணும்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க. நல்ல குணம்ங்க. ரொம்ப பொறுமையான மாடு.
ஈத்து 3வது ஈத்துங்க. பல் சேர்ந்துருச்சு. தொட்டு நீவுறதுக்கு அவ்வளோ ஒரு குணமான மாடுங்க. மேய்ச்சலில் 2 காலுக்கும் அண்ணாங்கால் போட்டு நல்லா மேய்ஞ்ச மாடுங்க. அதனால் மேய்ச்சலுக்கு தான் வேணும்னு நினைக்கிறவங்க மேய்ச்சல் பழக்கத்தும் இருக்குதுங்க. வீட்டில் தவிடு தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இந்த 3வது ஈத்து தஞ்சாவூர் குட்டை மாடு 10 நாளில் கன்று போடுறது. காலையில் சாயங்காலம் 2 நேரம் சேர்ந்து குறைஞ்சபட்சம் 4 லிட்டர், அதிகபட்சம் ஒரு 5.5 லிட்டர் வரைக்கும் கறக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 31,000 ரூபாய்ங்க. ஏன்னா பால் தேவைக்காகத்தான் மாடு வாங்குகிறோம். கால் அணைக்காத மாடாக, குட்டை மாடாக, வீட்டுக்கு ஏற்றவாறு பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற மாதிரி பூங்காம் அமைப்பில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. நேரில் வந்து மாட்டை பார்த்துட்டு தான் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக அட்வான்ஸ் பண்ண வேண்டாமுங்க. நேரில் வந்து எந்த மாடு பிடிக்குதோ அந்த மாட்டுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போங்க. கயிறு மாற்றி குடல் புழு நீக்கம் செஞ்சு இப்போ வீட்டுக்கு கொண்டாந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து கிர் மாடுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா கிர் கன்று, கிடாரி கன்று. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க. கன்று போட்டு 3 நாள் தான் ஆகுதுங்க. இன்னும் சீம்பால் மாறலை. நம்ம வாங்கின இடத்துலையே கறந்து பார்த்து வாங்கிட்டு வந்ததுனால இப்போ காலையில் நம்ம வந்து கறக்காத மாதிரி தான் வீடியோ போட்டிருக்குறோமுங்க. ஈத்து 3வது ஈத்து கன்று, கிடாரி கன்று. சுழி சுத்தமாக இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். நல்லா தாலி வச்சு கறந்தோம் அப்படின்னோம்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 8 லிட்டர்லேருந்து அதிகபட்சம் 10 லிட்டர் வரைக்கும் கறவை கறக்கலாமுங்க. ஏன்னா இன்னும் வந்து சீம்பாலே மாறலை. மாட்டுக்கு வந்து நாட்டு சக்கரை தண்ணி தான் காலையில் 1 கிலோ, சாயங்காலம் கொஞ்சம் உமித்தவிடு போட்டு மாட்டுக்காரரும் வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டில் காலையில் கறந்து பார்த்து தான் நம்ம ஏற்றிட்டு வந்திருக்கிறோம். இங்கேயும் நாட்டு சக்கரை தான் தண்ணி வச்சுருக்கோங்க. இன்னும் 2 நாள் போயிட்டு படிப்படியாக நம்ம அடர் தீவனம் கொடுத்தோம் அப்படின்னோம்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பால் திரும்புது அப்படின்னா கன்று ஈனியதுலேருந்து ஒரு 15வது நாள் முழு கறவை திறனை எட்டுங்க. ஏன்னா கன்று ஈனியதுலேருந்து 11வது நாள்லேருந்து 13வது நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற கழிவுகள் எல்லாமே வந்து கர்ப்பப்பையில் இருக்கிற தேங்கி இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியேற்றம் ஆகுங்க. இரத்த கசிவு மாதிரி அடிச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் தான் கர்ப்பப்பையினுடைய வாய் வந்து மூடி மாடுனுடைய இயல்பு நிலை கறவை திறன் கூடும். மாடும் வந்து நல்லா தீவன தண்ணி எடுக்க ஆரம்பிக்குங்க. நம்மளும் ஆட்டி ஊற்றுற வழிமுறை இல்லை வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் விட்டமின் டானிக் கொடுக்குறத செஞ்சோம் அப்படின்னோம்னா கறவை படிப்படியாக கூடி வருங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 68,000 ரூபாய்ங்க. நல்ல திமிழ் அமைப்பில் ஈத்து 3ஆம் ஈத்து கன்று, கிடாரி கன்று. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். விற்பனை விலை 68,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. வந்து கறந்து பார்த்து வாங்குறோன்னு நினைக்கிறவங்களும் வாங்கிக்கலாம். வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறவங்களும் நீங்கள் பண்ணிக்கலாமுங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் பதிவு மதியம் பதிவு வந்து பார்த்திங்கன்னா 2:30க்கு போடுறோம். மாலை பதிவு வந்து 6:30க்கு போடுறோம். இரு பதிவுகளுக்கும் தனித்தனியான தொலைபேசி எண்கள் கொடுத்துட்றோம், விளக்கங்கள் கொடுத்துட்றோம். முழுமையாக விளக்கத்தையும் ஆடியோவையும் வீடியோ 2ஐயும் பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணுங்கள். அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல தரமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க. கொம்பு தலையில் அருமையான கண்ணுங்க. நல்ல நெட்டு நீளம்ங்க. முன்னங்காலுக்கும் பின்னங்காலுக்கும் நல்ல நெட்டு நீளம். புறவு ஏத்தம், வால் இறக்கம், கொம்பு 2ம் பயிர் கொம்புங்க. நல்ல அருமையான கொம்பு தலை இருக்கக்கூடிய மாட்டுக்கு பிறந்த காளையின் மூலமாக இனச்சேர்க்கை பண்ணி பிறந்த தெளிவான கிடாரி கன்றுங்க. கண்ணுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா 11 மாதங்கள் ஆகுதுங்க. நல்ல முகக்கூறுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை. 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 18,000 ரூபாய்ங்க. காங்கேயத்தில் நல்ல முக அமைப்பில் அருமையான கிடாரி கன்று வேணும், நாளைக்கு மாடானாலும் நல்ல கொம்பு தலையில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 18,000 ரூபாய்ங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காங்கேயம் மாட்டுக்கு கிர் ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க. கண்ணுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 நாட்கள் ஆகுதுங்க. காங்கேயம் மாட்டுக்கு கிர் ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண்ணு. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லைங்க. நல்ல தரமான கண்ணுங்க. ஒரு 80% அதாவது 80% வந்து கிர் கண்ணாக தான் வருங்க. ஏன்னா காதுகள் பார்த்திங்கன்னா நல்ல பெருங்காதுங்க. தொப்புள் நல்ல இறக்கமுங்க. காம்புகள் நல்ல மொட்டு காம்பாக தெளிவான காம்பு அமைப்பில் இருக்குதுங்க. கண்ணுக்கு 25 நாள் டு 30 நாள் ஆகுது. உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது, பால் கொடுத்து வளர்க்க முடியும், ஒரு 3 மாதம் டு 4 மாதம் பால் ஊட்டுது அப்படின்னா கட்டாயமாக கண்ணு நல்ல ஊக்கமான கண்ணாக வந்து சேர்ந்துருங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய்ங்க. ஏன்னா பால் இருக்கிறவங்க கண்ணு வளர்த்தணும், கிடாரி கண்ணை வளர்க்கணும், சுழி சுத்தமான கண்ணாக நாளைக்கு வந்து கை பழக்கத்தில் இருக்கிற மாதிரி வேணும்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. நம்ம வந்து பால் ஊட்டுது அப்படின்னா ஊட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்று கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டி 1/2 கிலோ 1 கிலோ அளவில் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்களில் கிடைக்குதுங்க. அந்த தாது உப்பு கலவை கட்டிகளை கன்றுகள் கட்டுற இடத்துல கட்டி தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா போதும், கன்றுகள் வேணுங்கிற அளவுக்கு நக்கி சாப்பிட்டுக்குங்க. கண்ணுக்கு தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டாச்சுங்க. அதனால் நீங்கள் ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் வந்து இன்னும் 2 மாதத்துக்கு குடல் புழு நீக்கம் கண்டிப்பாக பண்ண வேண்டியதில்லை. தாது உப்பு கலவை கட்டி தவிடு பனைஞ்சு வைக்கிறது, இல்லைன்னா கலப்பின மாட்டில் வந்து பால் வந்து 2 நேரம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ நேரம் ஒரு ஒவ்வொரு லிட்டர் பால் விட்டிங்கன்னா கன்றுகள் இளைக்காமல் தெளிவாக வந்துடுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3 மாதங்களான சுழி சுத்தமான காராம்பசு கண்ணு கிடாரி கண்ணுங்க. நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க. மாடு வந்து திடீர்னு உடல்நலக் குறைவினால இறந்துருச்சு. அதனால் கண்ணுக்குட்டி மட்டும்தான் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. கண்ணுக்கு மறை வெள்ளைப்புள்ளி இல்லைங்க. கண்ணுக்கு வயசு 3 மாதம் ஆகுது. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை. நல்ல தரமான காராம்பசு கண்ணு கிடாரி கண்ணுங்க. வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய்ங்க. ஏன்னா காராம்பசு கண்ணு நல்ல முக அமைப்பில் உடல் அமைப்பில் மறை வெள்ளைப்புள்ளி இல்லாமல் பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கன்றுகள் நம்ம விற்பனைக்கு நல்ல கன்றுகள் கொண்டு வர முடியறது இல்லைங்க. எல்லா பொறுப்புலையும் இருக்குதுங்க கண்ணு. தொப்புள் இறக்கம் பார்த்திங்கனாலே தெரியும் தாய் எவ்வளோ பால் கறந்துருக்கும் அப்படின்ட்டு. நல்ல கூரான கண்ணுங்க. விற்பனை விலை 15,000 ரூபாய்ங்க. நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க. வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. தவிடு பனைஞ்சு வச்சே நீங்கள் வளர்த்திக்கலாம். ஒரு 1/4 கிலோ இல்லை ஒரு 200 கிராம் மரச்செக்கில் ஆட்டின புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு முதல் நாள் இரவு ஊற வைங்க. அடுத்த நாள் ஊற வச்ச புண்ணாக்குள்ளே நெல்லந்தவிடு கொஞ்சமாக போட்டு நாட்டு சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் டு 100 கிராம் ஒரு 10 கிராம் கல்லுப்பு போட்டு நீங்கள் வந்து கன்றுகளுக்கு வச்சிங்கன்னா பனைஞ்சு ஒரு உருண்டையாக வச்சிங்கனாலே போதும், நல்லா சாப்பிட்டு பழகிக்குங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3 மாதங்களான ஒரு காங்கேயம் செவலை காளை கண்ணுங்க. கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லைங்க. கண் இன்றைக்கி தான் வந்துச்சுங்க, அதனால் கொஞ்சம் வாடலாக இருக்குது. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லைங்க. 8 பால் தெளிவாக இருக்குது. வயது 3 மாதங்கள் ஆகுதுங்க. தொப்புள் இறக்கம் இல்லை. கண் நல்ல கூரான கண்ணுங்க. இப்போ நம்மகிட்ட ஒரு 10 நாள் இருந்ததுன்னா கண் வந்து நல்லா தெளிஞ்சுக்குங்க. இந்த காளை கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 9,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் காங்கேயம் செவலை காலக்கண்ணு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாம். அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து குறுங்கால் செவலை மாடுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. கன்று ஈனி 3 நாள் ஆகுதுங்க. காலக்கண்ணுங்க, மயிலக்கண்ணு, காலக்கண்ணு. மாடு குறுங்கால் மாடுங்க. செவலை மாடு வட்டக்கொம்பு அமைப்பில் இருக்குதுங்க. கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் மாட்டுக்கு கிர் ஊசி போட்டு பிறந்த மாடுங்க.
அதனால தான் வந்து கறவை வந்து நல்ல டாப் கிளாஸான கறவைங்க. கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். காலையில் 3, சாயங்காலம் 2 to 2.5 5 லிட்டர் பால் தெளிவாக கறக்கலாமுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டதுனால பாலோட அளவீடு 4 லிட்டர் தாண்டி இருந்ததுங்க. ஆனால் வந்து இயல்பான கறவை காலையில் 3, சாயங்காலம் 2.5 5 லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா காலக்கன்று, நல்ல குணவனமான மாடுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம். குறுங்கால் மாடுங்க. மாடு ரொம்ப உயரம் இல்லை, ஆனால் கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம். கன்று அருமையான கன்று, காலக்கன்று. மாடு கன்று 2 சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பால் தேவை இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு 5 குடி பால் வேணும். கால் அணைக்காத மாடாக இருக்கணும், பெண்கள் பிடிக்கணும், பூங்காம்பாக இருக்கணும், எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த கன்று மாட்டை நீங்கள் தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 40,000 ரூபாய்ங்க. ஏன்னா குணத்தில் அருமையான மாடுங்க, நல்ல திமிழ் அமைப்புங்க. கால் அணைக்க வேண்டாம், உட்காந்தா மொத்தமாக 3லேருந்து ஒரு 5 நிமிஷத்தில் கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாம். அந்த மாதிரியான கறவை திறனோடு இருக்குது. விற்பனை விலை 40,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. வீடியோ முழுமையாக பால் கறக்கிறத பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணலாமுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பல் போடாத காங்கேயம் செவலை காளைங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இனவிருத்தி பயன்பாடில் இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லைங்க. இதனுடைய விற்பனை விலை 38,000 ரூபாய்ங்க. பல்லு போடலைங்க. நல்ல குணவனத்தில் அருமையான காலை, ஒற்றை கயிறில் தான் இருக்குதுங்க. பாய்ச்சல் இல்லை. இனவிருத்தி பயன்பாடில் நீங்கள் மாடுகளுக்கு இனச்சேர்க்கைக்கு வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல கூரான அமைப்பில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இப்போ காலை நம்மகிட்ட வந்து 1.5 மாதம் ஆச்சுங்க. வந்த அன்னைக்கு கூட இன்றைக்கி வந்து நல்லா தெளிஞ்சிக்கிச்சுங்க. ஏன்னா குடல் புழு நீக்கத்திற்கு ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் கொடுத்தோம். பருத்தி கொட்டையும் கடலை புண்ணாக்கும் கொடுக்க காலை நல்லா தெளிஞ்சிட்டு வருதுங்க. இன்னொரு 60 நாள் நம்மகிட்ட இருந்ததுன்னா இந்த எலும்புகள் எல்லாம் மறைஞ்சு இன்னும் காலை வந்து நல்ல தரத்துக்கு வந்து சேர்ந்துடும். பல் போடலை, இனவிருத்தி பயன்பாடில் இருக்குது, நல்ல கொம்பு தலையில் இருக்குதுங்க. விற்பனை விலை 38,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சேனல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்ங்க.